கடந்த ஆண்டு தமிழக சுகாதாரத்துறைக்கு பெரும் சவாலாக இருந்த விஷயம் என்றால் அது டெங்கி காய்ச்சல் தான். டெங்கு மக்களை மட்டுமல்ல ஆட்சியாளர்களையும் கூட வாட்டி எடுத்தது. இதனை தமிழக அரசு எப்படி சமாளித்தது என்பதை இப்போது பார்க்கலாம். அதிமுக அரசை சென்ற ஆண்டு இறுதியில் பூதமாக அச்சுறுத்தியது சின்னஞ்சிறு கொசு பரப்பிய டெங்கி காய்ச்சல். எங்கும் நிறைந்திருக்கும் கொசுக்களால் பரவிய டெங்கி காய்ச்சல் தமிழகத்தில் மட்டும் 60 உயிர்களை பலிவாங்கியது. குறிப்பாக மதுரையில் மேலூர் பகுதியில் டெங்கியின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்தது. டெங்கி தாக்குதலுக்கு உள்ளாகி மருத்துவமனை வரை சென்று திரும்பியவர்கள் ஏராளம். இதனால் மக்கள் அச்சத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டது. பெரும் வில்லன்களாக விஸ்வரூபம் எடுத்த கொசுக்களையும் அதன் மூலம் உருவாகும் டெங்கியையும் கட்டுப்படுத்த முடியாமல் தமிழக அரசு திணறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. டெங்கி காய்ச்சல் பாதிப்பிலிருந்து தப்பிக்க நிலவேம்பு கஷாயம், பப்பாளி சாறு என சித்த மருத்துவத்தை தமிழக சுகாதாரத்துறை நாட வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. தற்போது டெங்கி பாதிப்புகள் தமிழகத்தில் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் டெங்கி பாதிப்பு எந்த வடிவத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதே பொதுமக்களின் எண்ணமாக உள்ளது. டெங்கு காய்ச்சல் ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. இன்னும் எத்தனை காய்ச்சல் வரப்போகுது, எத்தனை வைரஸ் காய்ச்சல் வரப்போகுது எங்களுக்கு அச்சமாக இருக்குது. ஆக இந்த அரசாங்கம் இது ஒரு முழு கவனம் செலுத்தி இனி பரவாத அளவுக்கு மக்களை அச்சுறுத்தாத அளவுக்கு வைரஸ் கிருமிகளோ மற்ற எந்த கிருமிகளும் மக்களை பாதிக்காத அளவுக்கு முன்னுதாரணமாக இருந்து தர நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கத்தை கேட்கிறேன். டெங்கி காய்ச்சல் பாதிப்புகள் தீவிரமடைந்த நிலையில் அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க தவறவில்லை. கொசுக்களை ஒழிக்க உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் வீதி வீதியாக புகையடிக்கப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு சிகிச்சைகள் அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. டெங்கு காய்ச்சல் அரசின் தீவிர முயற்சியினாலும் தீவிர நடவடிக்கையினாலும் இப்பொழுது மிகவும் குறைந்துவிட்டது. டெங்கு காய்ச்சலே இல்லை என்று சொல்லலாம். மறுபடியும் நாங்கள் சொல்லுகிறோம், டெங்கு காய்ச்சல் மக்களும் மிகவும் தேவையான நாங்கள் அறிவுரைகள் கொடுத்திருக்கிறோம். சென்ற ஆண்டு டெங்கி காய்ச்சல் மூலம் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தமிழக அரசுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்திவிட்டு சென்றுள்ளது. அதிலிருந்து எந்த அளவுக்கு அரசு பாடம் கற்றுள்ளது என்பது மழைக்காலம் தொடங்கும் நேரத்தில் தெரியவரும் என்பது நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் டி கார்த்திக் மற்றும் ராஜராஜேஸ்வரி.